கடந்த திமுக ஆட்சியில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வந்த 1000 ரூபாய் உதவித்தொகை தாவேக ஆட்சியிலும் தொடர்கிறது. அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரி படிப்பை தொடரும் மாணவ மாணவிகளுக்கு கடந்த திமுக ஆட்சியில் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டது. வழக்கமாக 10ஆம் தேதிக்குள் மாணாக்கரின் வங்கிக் கணக்குகளில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வந்தது. ஆட்சி மாற்றத்திற்கு பின் இந்த மாதம் 10ஆம் தேதியை கடந்தும் 1000 ரூபாய் வரவு வைக்கப்படாததால் மாணவ மாணவிகள் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர். திமுக அரசின் முக்கியமான நலத்திட்டங்கள் தொடரும் என முதல்வர் விஜய் உறுதியளித்த நிலையில் வங்கிக் கணக்குகளில் 1000 ரூபாய் தற்போது வரவு வைக்கப்பட்டுள்ளதால் மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அரக்கோணத்திலிருந்து சென்னை மார்க்கமாக செல்லும் புறநகர் மின்சார ரயில்கள் சிக்னல் கோளாறு காரணமாக வழியிலேயே நிறுத்தப்பட்டன. பெரம்பூர் லோகோ ரயில் நிலையம் அருகே உயரழுத்த மின்கம்பியில் காகம் விழுந்ததால் இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் பணிக்கு செல்லும் ஊழியர்கள், வியாபாரிகள் மற்றும் மாணவர்கள் ரயில்களிலேயே காத்திருந்து கடும் அவதிக்குள்ளாயினர். ரயில்வே ஊழியர்கள் விரைந்து செயல்பட்டு சுமார் 25 நிமிடங்களில் கோளாறை சரி செய்தனர். தற்போது ரயில்கள் மீண்டும் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். உதகையில் கோடை விழாவின் முதல் நிகழ்வான 21வது ரோஜா கண்காட்சி கோலாகலமாக தொடங்கியது. பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு 14 வகையான பறவை உருவங்கள் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 60,000 ரோஜாக்களால் உருவாக்கப்பட்ட 14 அடி நீளம் மற்றும் 12 அடி உயரம் கொண்ட அன்னப்பறவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இது தவிர பூங்காவில் உள்ள 33,000 செடிகளில் 4,310 ரகங்களில் வண்ண ரோஜாக்கள் பூத்து குலுங்குகின்றன. இக்கண்காட்சி 5 நாட்களுக்கு நடைபெறவுள்ளதால் கடந்த ஆண்டை விட அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2 லட்சம் மலர்களால பறவைகள், அன்னப்பறவை எல்லாமே கண்காட்சிக்கு அலங்கரிக்கப்பட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேட்டும் நல்லா இருக்கு. இப்ப 3 நாள் ட்ரிப் போட்டிருந்தோம் ஊட்டியில. செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கு. போர்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா டெக்கரேட் பண்ணிருக்காங்க ரோசாலேயே. நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாவும் மனசுக்கு ஒரு நிறைவாவும் இருக்கு. கொடைக்கானலில் கோடை சீசன் களை கட்டி உள்ள நிலையில் புகழ்பெற்ற பிரையன் பூங்காவில் லட்சக்கணக்கான மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. மலர் கண்காட்சிக்காக நடப்பட்ட சூரியகாந்தி, செவ்வந்தி, கிழங்கு ரோஜா மற்றும் பல்வேறு அலங்கார மலர் வகைகள் தற்போது வண்ணமயமாக காட்சியளிக்கின்றன. கண்ணை கவரும் வகையில் விரிந்துள்ள இந்த மலர்களை கொடைக்கானலுக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகள் வியந்து ரசித்து வருகின்றனர். பூங்கா முழுவதும் மலர் கம்பளம் விரித்தது போல காட்சியளிக்கும் மலர்களின் முன்னே சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்கா மற்றும் ஏரிச்சாலை பகுதிகளில் காட்டெருமைகள் உலா வருவதால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். தனியார் பண்ணை தோட்டத்தில் முகாமிட்டுள்ள இந்த காட்டெருமைகள் அவ்வப்போது சாலைகளில் உலா வருவதாக கூறப்படுகிறது. எனவே காட்டெருமைகளை நிரந்தரமாக அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று வனத்துறைக்கு சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புளியம்பாறை பகுதியில் உள்ள தனியார் நெல் ஆராய்ச்சி மையத்தில் முதன்முறையாக ஆராய்ச்சிக்காக பயிரிடப்பட்ட சூரியகாந்தி மலர்கள் பூக்கத் தொடங்கின. இப்பகுதியில் வழக்கமாக நெல் ஆராய்ச்சி மட்டுமே நடைபெற்று வந்த நிலையில் தற்போது புது முயற்சியாக பயிரிடப்பட்ட சூரியகாந்தி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. கூடலூர் சுற்றுவட்டார வரலாற்றிலேயே முதன்முறையாக சூரியகாந்தி பயிரிடப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் இதனை ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். 21 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மதுபானம் விற்பனை செய்தால் கடை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள 717 கடைகளை மூட முதல்வர் விஜய் உத்தரவிட்டார். அதன் தொடர்ச்சியாக தற்போது டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை விற்பனை செய்யும் நடைமுறைகளையும் முறையாக பின்பற்ற அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. அதன்படி 21 வயது பூர்த்தி அடையாதவர்களுக்கு மதுபானங்கள் விற்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறி செயல்பட்டால் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. சர்க்கரை ஏற்றுமதிக்கு இந்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடை 2026 செப்டம்பர் 30 வரை அல்லது மறு உத்தரவு வரும் வரை அமலில் இருக்கும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
கடந்த 2 ஆண்டுகளாக உற்பத்தி குறைந்துள்ள நிலையில் உள்நாட்டு சந்தையில் சர்க்கரை தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்கவும் சில்லறை விற்பனை விலையை குறைக்கவும் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உலகின் 2வது பெரிய சர்க்கரை உற்பத்தியாளரான இந்தியாவின் இந்த முடிவு உலக சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் சர்க்கரைக்காக பிற நாடுகளை நாட வேண்டியிருப்பதால் சர்வதேச அளவில் அதன் விலை அதிகரிக்கக்கூடும். இருப்பினும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் உடனான ஒப்பந்தங்களின்படி அந்த நாடுகளுக்கு சர்க்கரை ஏற்றுமதி தொடரும் என்று இந்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் முதலமைச்சருமான விஜயின் உத்தரவை ஏற்று சென்னை மயிலாப்பூர் சாந்தோம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட பேனர்கள் அகற்றப்பட்டன. தேர்தலில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் வைக்கப்பட்டிருந்த இந்த பேனர்கள் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறாக இருப்பதாக கருதி கட்சி நிர்வாகிகளே முன்வந்து அகற்றினர். மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பேனர்கள் வைக்கக்கூடாது என்ற தலைமையின் கடும் எச்சரிக்கையை செயல்படுத்தும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தவிக அரசு குதிரை பேரம் நடத்தி ஆட்சியை பிடித்துள்ளதாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் மீண்டும் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இவ்விவகாரம் குறித்து சட்டமன்றத்தில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு தினகரன் நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் தவிகவின் செயல்பாடுகளை கண்டித்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின், தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோருக்கும் தனது நன்றியை தினகரன் பகிர்ந்துள்ளார். அத்துடன் தவிகவின் தரம் கெட்ட அரசியல் தொடர்ந்தால் அவர்களை மக்கள் முன்னால் முழுமையாக அம்பலப்படுத்துவோம் என்றும் டிடிவி தினகரன் எச்சரித்துள்ளார். முதல்வர் விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை என மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதிமுக நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றதால் சட்டமன்ற வாக்கெடுப்பில் மதிமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்கவில்லை என தெரிவித்தார். ஒரு எம்எல்ஏ வாலண்டியரா போய் அமமுகவில் இருந்த எம்எல்ஏ ஜெயிச்ச எம்எல்ஏ அவர் வாலண்டியரா போய் இது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி குதிரை பேரமாகும்? எனக்கு தெரிய அவர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக தெரியவில்லை. என்னுடைய கருத்து, அவர் குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை என்பது என்னுடைய கருத்து. இலங்கையில் நடந்த முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தின் வடுக்களை நினைவுகூரும் வகையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல இடங்களில் பொதுமக்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக தொடங்கியுள்ளன. தமிழின படுகொலை நினைவு வாரத்தின் தொடக்கத்தையொட்டி முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பகுதிகளில் கஞ்சி காய்ச்சப்பட்டது. இறுதிப் போரின் போது பசியால் வாடிய மக்களின் உயிரை காத்த உப்பு கஞ்சியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் நோக்கில் சிரட்டைகளில் கஞ்சி வழங்கப்பட்டது. மே 18ஆம் தேதி வரை அனுசரிக்கப்படும் இந்த நிகழ்வில் உயிரிழந்த உறவுகளை நினைத்து மக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து சென்னை கமலாலயத்தில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலர் பி.எல். சந்தோஷ் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டும் ஊட்டி தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்று மற்ற இடங்களில் பாஜக படுதோல்வியை சந்தித்தது. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்குகள் குறைந்ததற்கான காரணங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவை தொடர்ந்து கட்சியில் அதிரடியான மாற்றங்கள் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை கண்டித்து வரும் 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாக இந்து முன்னணி அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம், உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக சிறுபிள்ளைத்தனமாக பேசி வருவதாக குறிப்பிட்டார். ஏற்கனவே அவரது சனாதனம் மற்றும் இந்து மதம் குறித்த கருத்துகளால் இந்துக்களின் வாக்குகளை திமுக இழந்து வருவதாகவும் கூறினார். உதயநிதி ஸ்டாலினின் பேச்சை கண்டித்து வரும் 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு நீதிபதி அருணா ஜெகதீசன் பரிந்துரைப்படி இழப்பீடு மற்றும் அரசு வேலை வழங்க வேண்டும் என வழக்கறிஞர் ஹென்றி திபேன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் துப்பாக்கிச் சூட்டிற்கு காரணமான 21 அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார்.
தமிழகத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான கலந்தாய்வுக்கு இதுவரை 89,927 பேர் விண்ணப்பித்துள்ளனர். 121 அரசு கலை கல்லூரிகளில் இளநிலை படிப்புக்கான 159 பாடப்பிரிவுகளில் மொத்தம் 1,26,959 சேர்க்கை இடங்கள் உள்ளன. இந்த பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கு கடந்த மே 7ஆம் தேதி முதல் இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து வருகின்றனர். பொறியியல் படிப்பில் சேர 1,30,000 விண்ணப்பங்கள் பதிவாகியுள்ளன. பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வுக்கு ஆன்லைன் விண்ணப்ப பதிவு கடந்த 3ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாள்தோறும் குறைந்தது 5,000 முதல் 20,000 வரையிலான விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு வெளியான நிலையில் நேற்று ஒரே நாளில் மட்டும் சுமார் 13,000 விண்ணப்பங்கள் குவிந்துள்ளன. நீலகிரி மாவட்ட கோடை விழாவின் தொடக்கமாக உதகை ரோஜா பூங்காவில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் சுமார் 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு அன்னப்பறவை, கழுகு, இருவாச்சி உள்ளிட்ட 14 வகை பறவை உருவங்கள் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கான கலந்தாய்வுக்கு இதுவரை 89,927 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். 121 அரசு கலை கல்லூரிகளில் இளநிலை படிப்புக்கான 159 பாடப்பிரிவுகளில் மொத்தம் 1,26,959 சேர்க்கை இடங்கள் உள்ளன. இந்த பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கு கடந்த மே 7ஆம் தேதி முதல் இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து வருகிறார்கள். தகுதியுடைய மாணவர்கள் மே 29ஆம் தேதி வரை விரும்பிய பாடப்பிரிவுகளுக்கு இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்படிப்புகளுக்கான இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கல்லூரிகளில் 2026-2027 கல்வியாண்டுக்கான 5 ஆண்டு ஒருங்கிணைந்த சட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தகுதியுள்ள மாணவர்கள் வரும் 18ஆம் தேதி முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை பல்கலைக்கழகத்தின் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். 3 ஆண்டு சட்டப்படிப்பு மற்றும் முதுகலை படிப்புகளுக்கான விண்ணப்ப தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதம் 85.20% குறைந்திருக்கிறது. கடந்த ஆண்டை விட 3.19 விழுக்காடு குறைவாகும். முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் மதிப்பீடு காரணமாக ஆசிரியர்களின் சலுகை மதிப்பெண்கள் குறைந்ததே இந்த சரிவுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மேலும் மனப்பாடம் செய்வதை தவிர்த்து புரிதலை சோதிக்கும் திறன் சார்ந்த கேள்விகள் மாணவர்களுக்கு சவாலாக அமைந்திருந்தன. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வில் திருவனந்தபுரம் மண்டலம் 95.62% தேர்ச்சியோடு முதலிடம் பிடித்துள்ளது.